மக்கள் வணக்கம். மீண்டும் இந்த ஆலயம் நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாழ்வதற்கு பொருள் வேண்டும் என்பதை விட வாழ்வதிலும் பொருள் வேண்டும் என்பதே உண்மை. வாழ்க்கையை பொருள் நிறைந்ததாக உடையவர்கள் தமிழர்கள். இந்த உண்மையை உணர்ந்து நடந்தாலே நமது வாழ்விலும் அருள் இருக்கும். இனி இன்றைய ஆலயம் நிகழ்ச்சிக்கு செல்வோம். விஷ்ணு ஆமை வடிவத்தில் சிவபெருமானை வழிபட்ட திருத்தலங்களில் இரண்டாவது திருத்தலமாக விளங்குகிறது இத்திருக்கோவில். மூலவர் கச்சாபேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் திருக்கச்சூர் என்ற கிராமத்தில் அழகு பொலிவுடன் காட்சியளிக்கின்றார். சைவ திருத்தலங்களில் மிக சிறப்பாக வைத்து பேசப்படும் உபயவிடங்கர் தலங்கள் என்ற வரிசையில் மூன்றாவது இடத்தை பெற்ற திருத்தலமே திருக்கச்சூர் திருத்தலமாகும். இந்த திருத்தலம் வரலாற்றாசிரியர்களால் ஆலக்கோயில் என்றும் அன்பர்களால் தியாகராஜர் திருக்கோயில் என்றும் போற்றப்படுகிறது. 274 திருமுறை தலங்களில் தொண்டை நாட்டில் மட்டும் 32 திருத்தலங்கள் உள்ளன. அதில் ஒன்று திருக்கச்சூர். சமயக்குறவர் நால்வருள் சுந்தரமூர்த்தி நாயனாரால் பாடல் பெற்ற திருத்தலமான இந்த திருக்கச்சூரில் எழுந்தருளியிருக்கும் சிவபெருமானை சுந்தரர் ஆலக்கோயில் அம்மானே என்று பாடியிருக்கிறார். ஒரு நாள் சுந்தரமூர்த்தி நாயனார் இவ்வூருக்கு வந்தபோது நண்பகலாகிவிட்டது. அவரை பசி வாட்டியது. தோழமை கொண்டாடிய எம்பெருமான் சுந்தரர் பசியால் வருந்துவதை காணப்பெறாத காரணத்தால் ஒரு வேதியர் வேடம் தாங்கி வெளிவந்த பிரானாக தோன்றினார். சுந்தரருக்காக ஊர் மக்களிடம் கையேந்தி உணவு பெற்றான் பரம்பொருளான சிவபெருமான். ஊர் மக்களின் கையேந்தி பிச்சை எடுத்து சுந்தரரின் பசிபோக்கிய இறைவனின் பெருங்கருணையை கச்சேர் அரவோன் நரையில் அசைத்து களலுக் சிவம்புங் கழிக்க பழிக்கென்று அச்சம் போதா ஊரூர் திரிய கண்டால் அடியார் உருகாரே என்று சுந்தரர் அருளியிருக்கிறார். இந்த திருத்தலம் செங்கை காஞ்சி மாவட்டத்தில் செங்கல்பட்டு செல்லும் வழியில் சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு வடமேற்கே 2.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஒரு காலத்தில் செடி கொடிகள் நிறைந்து காட்டு பகுதியாக இருந்த இந்த பகுதியை தியாகராஜபுரம் நித்த வினோத நல்லூர் என்று அழைத்திருக்கிறார்கள். ஊரின் பெயரையும் கோவிலின் பெயரையும் சேர்த்து திருக்கச்சூர் ஆலக்கோயில் என்றே மக்களால் வழங்கப்படுகிறது.
அற்புதம் நடத்திய திருத்தலம் என்பதால் இத்திருக்கோவில் 1000 ஆண்டுகள் முற்பட்டது என்கிறார்கள். மேலும் இத்திருக்கோவிலின் சிறப்பம்சமாக சுந்தரருக்கு இறைவனே உணவளித்ததாக தல வரலாறு கூறுகிறது. விடங்கம் என்றால் குடியால் செதுக்கப்படாத என்று பொருள். விடங்கர் திருத்தலங்களில் அவ்வூர் கோயில்களில் சிவபெருமான் புற்றிடம் கொண்டவராக தான் தோன்றிநாதராக சுயம்புவாக காட்சியளிக்கிறார். கருவறையில் வீற்றிருக்கும் பெருமான் லிங்க வடிவில் புற்றிடங்கொண்டவராக காட்சியளிப்பதால் கருவறைக்கு பக்கத்தில் இறைவன் தனி சன்னதியில் அம்மையப்பனாக குமரனோடு அமர்ந்த கோலத்தில் தியாகர் என்ற திருப்பெயருடன் காட்சியளிக்கிறார். தியாகரை தவிர விடங்கர் தலங்களில் விலைமதிப்பில்லா மணிக்கல்லாலான லிங்க வடிவம் இருக்கிறது. விடங்கர் தலங்கள் 7 சப்த விடங்கர் தலங்கள் என்றும் 3 உபய விடங்கர் தலங்கள் என்றும் 17 பிரதிவிடங்கர் தலங்கள் என்றும் போற்றப்படுகின்றன. திருவொற்றியூர், திருவான்மியூர் மற்றும் திருக்கச்சூர் ஆகிய 3 உபயவிடங்கர் தலங்களில் ஒன்றான இந்த திருக்கச்சூர் 60 அடி நீளமும் 60 அடி அகலமும் கொண்ட 3600 சதுர அடியில் அமைந்திருக்கிறது. கிழக்கு நோக்கி உள்ள இந்த திருக்கோயிலில் தெற்கு நோக்கி ராஜகோபுரம் இருந்ததாகவும் 1874 தரைமட்டமாக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. கோயிலுக்கு எதிரில் 16 கால் மண்டபம் இருக்கிறது. வைணவ சம்பிரதாயத்தை காட்டும் சிற்பங்கள் காணப்படுகின்றன. இந்த மண்டபத்தின் பிற்பகுதியில் விநாயகர் தேரடி விநாயகராக தனிக்கோயிலில் எழுந்தருளி இருக்கிறார். 17 அடி உயர பிரகாரச் சுவர்களை தாண்டி உள்ளே சென்றால் பலிபீடமும் கொடிமரமும் மற்றும் நந்தி மண்டபமும் உள்ளது. நந்தி தேவருக்கு எதிரில் உள்ள சுவரில் 18 சாளரங்கள் உள்ளன. அவற்றின் வழியே கருவறையில் உள்ள எம்பெருமானையும் காண முடிகிறது. உள்ளேயும் 18 துவாரங்கள் உள்ளன. இப்படி மூலக்கருவறையின் வெளிப்புறமும் உட்புறமும் அமைக்கப்பட்டுள்ள சாளரங்களை கணக்கிடும் போது 18 பெருக்கில் 18 சைவ சித்தாந்தத்தின் 36 தத்துவங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இப்படி பழம்பெருமை மற்றும் கலை சிற்ப அழகுகளுடன் விளங்கும் இந்த திருக்கச்சூர் ஆலய கோயிலை நாளையும் பார்ப்போம்.
அருணகிரிநாதர் என்பது ஆன்றோர் வாக்கு. திருப்புகழின் ஒவ்வொரு சொல்லும் ஆற்றலாக, ஒவ்வொரு வரியும் இசையாக, ஒவ்வொரு பாடலும் ஒரு கருவூலமாகவே அமைந்திருக்கிறது. எல்லா புகழும் இறைவனுக்கே என்ற உண்மையின் அடிப்படையில் இறைவனின் புகழை பாடுவதே நல்லது. அந்த வகையில் இதோ இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. ஆசைக்கூர் பக்தனேன் எனும் பொது திருப்புகழ் பாடலை பார்த்து கொண்டு வருகின்றோம். இப்பாடலில் உள்ள அபூர்வமான தகவல்கள் பாடலை பார்த்துவிட்டு பிற்பாடு விளக்கம் பெறும். ஆசை கூர் பக்தனேன் மனோ பத்மமான பூவைத்து நடுவே அன்பான நூலிட்டு நாவிலே சித்திரமாகவே கட்டி ஒரு ஞான வாசம் வீசி பிரகாசியா நிற்பமாசிலோர் புத்தி அழிபாட மாத்ருகா புஷ்ப மாலை கோல பிரவாள பாதத்தில் அணி வேணோ மூசுகானத்து மீது வாழ்முத்த மூரல் வேடிச்சிதனபார மூழ்குநீப பிரதாபமார்பத்த மூரி வேழத்தின் மகிழ் வாழ்வே வீசுமீன பயோதி வாய்விட்டு வேகவே தித்து வருமாசோர் வீழமோதி பராரை நாகத்து வீரவேல் தோட்ட பெருமாளே. பாடலின் பிற்பகுதியில் அருணகிரிநாதர் சொன்ன அபூர்வமான தகவல்களை அனுபவித்து கொண்டு வந்த நாம் பாடலின் முற்பகுதியில் அருணகிரிநாதர் அங்கே ஒரு அற்புதமான மலர் மாலையை இறைவனுக்கு சூட்ட வேண்டும் என்று விரும்புகின்றார். ஆசையுடன் சாற்ற வேண்டுமாம். மனம் என்று சொல்லக்கூடிய அந்த தாமரை பூவை எடுத்து சாற்ற வேண்டுமாம். இந்த வரிகளுக்கு நாம் விளக்கம் பார்க்க வேண்டுமென்றால் சித்தர்கள் பாடல்களுக்கு தான் செல்ல வேண்டும். வெட்டாத சக்கரம், வேறு எவர்க்கும் எட்டாத பூ, இனி முடிந்து கட்டாத லிங்கம், இறையாத தீர்த்தம், இதே சதாகாலமும் வழிபாடாக இருக்க வேண்டுமாம். ஒன்றும் புரியவில்லை அல்லவா? அதுதான் சித்தர்கள் பரிபாஷை. வெட்டாத சக்கரம், அந்த சக்கரம் இந்த சக்கரம், அதை வச்சா இது வரும், இதை வச்சா அது வரும், விளம்பரங்கள் பார்த்திருப்போம். அந்த இவ்வளவு எந்திரங்களும் சக்கரங்களும் வெட்டப்பட்டவை. ஆனால் சித்தர்களும் இங்கே அருணகிரிநாதரும் சொல்லுவது வெட்டாத சக்கரம், அதை வைத்து வழிபாடு செய்ய வேண்டுமாம். அது என்ன சக்கரம்? வேறு எதுவும் அல்ல, நமது உடம்புதான். அதை எந்த இயந்திரத்திலாவது வெட்டி எழுதி தயாரித்தார்களா? வெட்டாத சக்கரம் இது. வேறு எவர்க்கும் எட்டாத பூ எது? இது தெரிகின்றதா? நமது உள்ளம். இனி முடிந்து கட்டாத லிங்கம், அதாவது மறுபிறவியற்ற நிலை. இறையாத தீர்த்தம் என்றால் நமது அன்பு கண்ணீர், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று அங்கே திருமுறைகள் சொல்கின்றன அல்லவா? அப்படி அதைத்தான் இங்கே அருணகிரிநாதர் அற்புதமாக சொல்லுகின்றார். வழிபாட்டை நாம் செய்யும் பொழுதே ஆசையோடு செய்ய வேண்டுமாம். ஏதோ நீங்கள் செஞ்சு தொலைக்கணும்ப்பா, இப்படி எங்கே கோவிலுக்கு வந்தீங்களா அப்படின்னு, என்னங்க சம்சாரம் கழுத்தில் கத்திய வைக்காத குறையா நீயும் கூட வாயான்னு கூப்பிட்டா, இல்லை நான் வாரம் வர்றது தான், சரி அடுத்த வாரம் வந்துக்கலாமான்னு பார்த்தா அது இன்றைக்கே வான்னு சொல்லிடுச்சு வீட்டில். நமது விருப்பம் இல்லாமல் செய்து பலன் இல்லை. அதனால்தான் ஆசை கோர் பக்த, அந்த பக்தியோடு அது செய்யணுமா, அன்போடு செய்யணுமா. அதுவும் என்ன பூவாம்? மனம் என்று சொல்லக்கூடிய அந்த தாமரை பூவை இங்கே அருணகிரிநாதர் சொல்லுகின்றார். மனத்தை ஏன் தாமரை பூவாக சொல்ல வேண்டும்? அடுத்தது பூக்களை பறித்து கொண்டு வந்து ஒரு இடத்தில் வைத்து நாம் அதை மாலையாக தொடுக்க வேண்டும். அது என்ன நாரை, எதை வைத்து தொடுக்கின்றார்?
பூக்களை வைத்து தொடுக்கக்கூடிய இடம் இது. ஏன் அந்த பூக்களை அருணகிரிநாதர் சொல்ல வேண்டும், அதுவும் உள்ளத்தையே ஒரு பூவாக ஏன் சொல்ல வேண்டும் என்பதை அடுத்த நிகழ்ச்சியில் அந்த அபூர்வமான தகவலை பார்க்கலாம். அந்த ஆறுமுக வள்ளல் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தங்கியிருந்து ஆரோக்கியத்தை அருளும்படி வேண்டுவோம். அந்த குறைவற்ற செல்வத்தை அவனும் அருளுவான். சரி நேயர்களே, இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற கருத்துக்களும் காட்சிகளும் உங்களுக்கு பிடித்ததாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.